இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வந்து பணக்காரனாகணும்னு ஆசை இருக்குது. அதுக்கான தேடலும் முயற்சியும் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேரால் ஆக முடியறதில்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணக்காரனாகிறதுக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஏழையாகவே இருக்கிறதுக்கான ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு வந்து ஏழையாகவே இருக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இருக்குது. அதனால் வந்து ஏழையாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பணக்காரனாகிறது அதனால தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன இன்க்ரீடியன்ஸ், அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி இன்றைக்கி வந்து நம்ம ஆர்மரடோ அப்படின்றது வந்து நம்ம புதுசாக பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணிருக்கிறோம். நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி. அது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த பணக்காரன் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் டாபிக் வந்து ஒரு பக்கம் வந்து இதை வச்சு காசாக்கிறதும் இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழை அப்படின்ற கான்செப்ட் வந்து முயற்சி இல்லாமல் இல்லை வேறு ஏதாவது வறுமை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனால அவன் ஏழையாக இருந்தால் அது ஓகே. மற்றபடி வந்து ஒருத்தனுக்கு உழைப்பு இருக்குது, முயற்சி இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, அவனுக்கு வந்து ஸ்கில் இருக்குது அப்படின்னா அவன் பணக்காரன் ஆகிறது அப்படின்றது அங்கே ஒரு தடையாகவே இருக்கக்கூடாது. வேறு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது. அப்படின்றப்ப ஏன் அப்படி இருந்துமே வந்து இந்தமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, இருந்துமே ஏன் அவங்களால வந்து பணக்காரன் ஆக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது கைஸ். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து கம்யூனிகேஷன். நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, இல்லை உங்களை பற்றி பேசுவாங்க. இந்தமாரி ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் அந்த கம்யூனிகேஷனில் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நீங்கள் இன்வால்வாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் அந்த கம்யூனிகேஷன் வந்து இட் சேஞ்சஸ் யுவர் லைஃப். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பணக்காரன் ஆகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே என்னோட முயற்சி மட்டும் வந்து பணக்காரன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1600 வீடியோ நான் போட்டேன். இந்த வருஷம் 2019 ஆரம்பிச்சு. அந்த கால்குலேஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி டே வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இத்தனை வருஷம் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் அந்தமாரி போட்டிருக்கேன். ஸோ அப்போ அந்தமாரி இவ்வளோ எஃபர்ட் போட்டும் என் சேனலை யாருமே பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வராது, இதுலேருந்து நான் க்ரோ ஆக முடியாது. அதேமாரி என்னோடய வர்ச்சுவல் இம்போர்ட்ஸாக இருக்கும், டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு பக்கம் என்னோடய உழைப்பு 100% ஈவன் 200% நான் போடுறேன், தூங்காமல் கூட வேலை செய்கிறேன், எல்லாம் பண்ணாலுமே சரி, இதை வந்து யாராவது ஒருத்தங்க வந்து இந்த உழைப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் வந்து நான் பணக்காரன் ஆக முடியும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம இங்கே தான் இருக்கிறோம், இந்த வேலை தான் செய்கிறோம், என்கிட்ட வாங்கடா, நான் வந்து உனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத வந்து நம்ம பப்ளிசைஸ் பண்ணாமல் இருக்கிறோம், நம்மளை ஒழுங்காக மார்க்கெட்டிங் பண்ணாமல் இருக்கிறோம். அண்ட் செகண்ட் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட டீலை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேலை செய்யணுமோ, இல்லை வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணுமோ, இல்லை நம்ம ட்ராவல்ஸில் புக் பண்ணணுமோ, எது வந்தாலும் சரி அந்த டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆன ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த் நம்ம கிட்ட இருக்கணும். இது வந்து இட் இஸ் அண்ட் அது வந்து நம்ம தானாக நேச்சுரலாக நம்மளுக்கு வராது கைஸ். நம்ம கடவுள்கிட்ட வேணாலோ பிறக்கிறப்ப யாரோ ஒருத்தங்க இப்படி இருந்தாங்க அப்படின்றதுலாம் எனக்கு கவலை கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு இன்ட்ரோவர்ட் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை நம்ம பில்ட் பண்ணி ஆகணும். இந்த குவாலிட்டி இஸ் த நம்பர் 1 குவாலிட்டி. நீங்கள் வந்து லைஃப்பில் பெருசாக முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில சமயம் வந்து ஒரு 4 நிமிஷம் டைம் கிடைக்கும், 3 நிமிஷம் டைம் கிடைக்கும். அந்த 3 நிமிஷம் டைம் வந்து உங்கள் லைஃபே மாற்றிடும், மிச்சம் இருக்கிற 60 வருஷத்தை மாற்றும். அப்போ அந்த இடத்துல எது ப்ளே பண்ணுது அந்த ரோல், 3 நிமிஷத்தில் எது உங்கள் லைஃப்பை மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான். ஸோ அதனால் உங்கள் கம்யூனிகேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து முக்கியமாக ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து என்றைக்குமே கம்யூனிகேஷனில் நீங்கள் பேசுகிறப்ப ஒரு புல்ஷீட் பண்ணாதீங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு புல்ஷீட் எப்போவுமே பண்ணாதீங்க. செகண்ட், லூஸ் டாக். ஒரு லூஸ் டாக்ன்றது ஒரு ஹேபிட் நீங்கள் வச்சுக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஜென்ரலாக வந்து நான் ஸ்கூல் டேஸில் நான் பார்த்த நிறைய பேர் வந்து ஒரு நம்ம ஸ்கூல் டேஸில் எல்லோரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில கேரக்டர் எடுத்திருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயின் அண்ட் குணச்சித்திர கேரக்டர், காமெடியன் அப்படின்ற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. நீங்களும் அதேமாதிரி லைஃப்பில் உங்கள் பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஒரு கேரக்டராக நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுவீங்க. என்னோட கேரக்டர் இப்படி தான், நான் வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜாலியாக பேசுவோம், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பேன், இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடியாத ஒரு அவட்டாரை நீங்கள் உங்களை திணிச்சிக்காதீங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சில சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எப்படியாவது பேசி மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி உங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் நிறைய லூஸ் டாக் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் எப்போவுமே உங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக்காதீங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கூட ஃபர்ஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கான்செப்ட் ஆஃப் மணி அப்படின்றது. நிறைய பேர் வந்து பூரா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னா, பணத்தை அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க யோசிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து என்ன பொருள் வாங்கலாம், அந்த பணத்தை எப்படி யார்கிட்டயாவது கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. கான்செப்ட் ஆஃப் மணியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் கைஸ். அதாவது
இன்றைக்கி நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா, அந்த பொருள் எப்படி வாங்குவேன் அப்படின்னா, டைரெக்ட்டா என்னோட முதலீடு கையில் வந்திருக்கு, சம்பளம் வந்திருக்கு, இல்லை என் ப்ராஜெக்ட்டில் பணம் வந்திருக்குன்னா, அதை எடுத்து கொண்டு போய் டைரெக்ட்டா நான் போட மாட்டேன். அதை கொண்டு போய் போட்டு ஒரு 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 ஷேர்ஸ்லையோ, இல்லை வந்து என் கம்பெனிஸ்லையோ எதுலையோ ஒண்ணுல போட்டு, அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை தான் எப்போவுமே நான் செலவு பண்ணுவேன். சம்டைம்ஸ் அதுக்காக நான் பழைய டீ-ஷர்ட் போட்டிருந்திருப்பேன், நான் வச்சிருக்க கார் கூட வித்திருப்பேன், எனக்கு ஐ டோன்ட் கேர். பட் பாயிண்ட் என்னன்னா, என்னோட கேபிட்டல் தான் என்னோட பலம். ஸோ அதை நான் கொண்டு போய் செலவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப நான் ஏழையா ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து இட்ஸ் எ யூஸ்லெஸ் பாயிண்ட். ஸோ அதனால் எனக்கு ஒரு கேஷ் வருது அப்படின்னா, அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளை ஆகிற ப்ராஃபிட்ஸில் வந்து நான் எவ்வளோ நாள் செலவு பண்ணிக்கலாம். இப்போ ஒரிஜினல் கேபிட்டல் வந்து நம்மள்ட்ட பத்திரமாவே இருக்கும். ஸோ த கான்செப்ட் ஆஃப் மணி அப்படின்றது வந்து ஒரு கரன்சி நம்ம செலவு பண்ணுறதுக்கு, ஒரு பொருள் வாங்குறதுக்கு அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி போட்டுட்டு, அது வந்து ஒரு டூல், நம்ம உருவாக்குறதுக்கான ஒரு டூல். இப்போ எப்படி உங்கள் கையில் வந்து சுத்தியரும் உளி இருக்குது அப்படின்னா, அதை வச்சு நீங்கள் ஒரு சிற்பி ஒரு சிலையை செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிக்கலாமோ, இல்லை அதை வச்சு அந்த சிலையை உடைக்கவும் செய்யலாம். ஸோ அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளோட கான்செப்ட் வந்து உருவாக்கணும். ஏன்னா உருவாக்கினா அதுலேருந்து மல்டிப்ளை ஆகும், நம்ம பணம் மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்தமாரி வந்து உங்கள் பிஸ்னஸை மல்டிப்ளை பண்ணலாம், உங்கள்ட்ட இருக்க ஸ்கில்லை மல்டிப்ளை பண்ணுறான், உங்கள்ட்ட இருக்க பணத்தையே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இந்தமாரி வந்து உங்களுக்கு ஒரு பணி வந்துருச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு டூலாக யோசிங்க அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களை பற்றியான மென்டல் பிக்சர். நிறைய நேரம் வந்து நம்ம தூரத்தில் யாராவது ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட என்ன நம்ம பேசினதே கிடையாது. ஜஸ்ட் அவங்க உருவத்தை வச்சு, அவங்களோட கெஸ்டர் வச்சு, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம அவங்கள பற்றியான ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவோம். ஓகே, இவங்க வந்து கோவக்காரங்க, இவங்க வந்து சரியாக பேச மாட்டாங்க, பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்கள பற்றியான ஒரு மென்டல் பிக்சர் உருவாக்கும். இந்த மென்டல் பிக்சர் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கிட்டக்க ஒருத்தங்க அப்ரோச் பண்ணி, இந்தமாரி என்கிட்ட ஒரு ஒர்க் இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கும் அந்த ஒரு விஷயம் தூண்டலாம். இன்னொரு பக்கம் வந்து இவங்கள்ட்ட கேட்டால் அவங்க வேலையை சரியாக பண்ண மாட்டாங்க, எதுக்கு இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு, இவங்கள்ட்ட கேட்டால் காசு அதிகமாக கேட்பாங்க, இவங்கள்ட்ட இது கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாரி ஒரு தப்பான மென்டல் பிக்சர் உருவாகிறதுக்கான காரணமும் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான மென்டல் பிக்சர் என்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறவங்க உங்களை எப்படி யோசிக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னைய வந்து ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னா, எந்த பிரச்சனை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா ராகுல் வந்து அதை சீரியஸாக எடுத்துப்பான், அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவன் இறங்கி அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுவான், அவன்கிட்ட இருக்கிற டீம் எல்லாருமே சூப்பர் ஷார்ப்பாக வேலை செய்வாங்க, அவங்க வந்து புத்திசாலித்தமாக வேலை செய்வாங்க, அவங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, நியாயமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் வந்து என்னை பற்றியான ஒரு மென்டல் பிக்சராக இருக்குது. அது இருந்துச்சு அப்படின்னா, என்கிட்ட எப்போ வேணாலும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா எனக்கு நைட்டு 12 மணி கூட கால் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கோல்டன். ஸோ அன்றைக்கி நான் ஒரு நேரம் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிவிட்டு, இல்லைங்க நான் வந்து 5 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து குக் வித் கோமாளி பார்த்துட்ருக்கலாம். பட் யார் அங்கே கோமாளி ஆக போகிறோம்? ஸோ அதனால் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்ம லைஃப்பை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட வரப்போ நம்மளை பற்றியான மென்டல் பிக்சர் இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கரெக்டாக செய்யணும். என் பையன்கிட்டே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, க்ரூமிங் எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கோ சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம தூரத்துலேருந்து ஒருத்தரை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அவரை பார்க்குறது வந்து தலையை ஒழுங்காக சீவி இருக்கிறாரா, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்களா, உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்குதா, இப்படின்ற ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே வந்து நான் சொன்ன நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவங்க வந்துடும். இவங்க வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க, ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டாக செய்வாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படின்ற மாரி இந்தமாரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஹேபிட்ஸாக வச்சுக்கிட்டாலே அந்தமாரி ஒரு இம்ப்ரெஷன் ஈஸியாக க்ரியேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த பணிவாக பேசுகிறது, ஒரு ஹார்ஷான சிச்சுவேஷன், ப்ரெஷரைஸ் சிச்சுவேஷன்லையும் காமாக ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா உடனே இவர் தாங்க அதை பண்ணார், இப்படி பண்ணாங்க அப்படின்றது மாதிரி இல்லாமல், சரி நான் போய் என்னென்னு பார்க்குறேன், இந்த வேலையை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்டபிலிட்டி, நான் என்னோடய வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பீப்புள் வில் இம்ப்ரெஸ்ட் அபவுட் தட். ஸோ அதனால் அந்தமாரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்மளை பற்றியான மென்டல் பிக்சர் மற்றவங்க எப்படி நம்மளை யோசிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப அட்வான்டேஜாக நம்மளுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எந்த விஷயம், எந்த வேலை அப்படின்னாலுமே ஒரு நல்ல எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் கைஸ். இது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு நல்ல எக்ஸிக்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இல்லை ராகுல் நான் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேனே, எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா, 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்றது முக்கியம் கிடையாது கைஸ். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சிங்கம் படத்தில் வந்து ராதாரவி வந்து நம்ம சூர்யா கிட்டேயும் சரி, அதே வேலையை வந்து விவேக் கிட்டேயும் சொல்லுவார். என்னப்பா இந்த விவேக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுவார், என்னடா பருத்தி மூட்டை வந்துருச்சா அப்படின்னு கேட்பார். உடனே வந்து கால் பண்ணி பருத்தி மூட்டை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வச்சுருவார். பருத்தி மூட்டை எத்தனை மூட்டை வந்திருக்குன்னு கேளு அப்படின்வாங்க. அது என்ன குவாலிட்டி வந்திருக்கு, அது குடோனுக்கு அமிச்சாச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷினையும் ஒவ்வொருத்தரையும் கேட்குறப்ப விவேக் வந்து ஒவ்வொரு தரையும் ஃபோன் பண்ணி அந்த கொஷினை கேட்டுட்டு ஃபோனை வச்சுருவார். இதே கொஷினை வந்து அடுத்தது சூர்யா கிட்டே வைப்பார். சூர்யா ஒரே காலில் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெளிவாக பதில் சொல்லுவார்.
ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களோட சீனியர்ஸும் சரி, உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தில் எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். உங்கள்கிட்ட வெறுமனே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு. இன்னொருத்தருக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரப்ப டம்ளர் க்ளீனாக இருக்கான்னு பாரு, தண்ணி தழும்பு எடுத்துகிட்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தருக்கு வந்து வீட்டுக்குள்ளார வந்தாலே போதும் அவங்க தண்ணி எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 3 கேட்டகரியில் யார் வந்து லைஃப்பில் ரிச் ஆவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளார வந்த உடனே தண்ணி ஒருத்தங்க எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, தேல் பி சூப்பர் ரிச். மிச்சம் இருக்கிற 2 பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க வேலை செய்வாங்க, விச் இஸ் பேசிக்லி ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டாஃப். உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தோடனே தானாக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறவங்க வந்து சிஇஓவாக இருப்பாங்க. அண்ட் அதே ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் நல்லா சூப்பராக வேலை செய்வார் பார்த்தீங்களா, அவர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் அவர் எடுத்துகிட்டு வராரு பார்த்தீங்களா, அவர் வந்து நல்ல ஸ்டாஃப். அவர் வந்து தண்ணி தழும்பு எடுத்துகிட்டு வர மாட்டார், டம்ளர் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. அது வந்து உங்கள் ஆஃபீஸில் நல்லா வேலை செய்கிறவங்க ஒருத்தங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க ஒருத்தங்க. இந்த இன்னொரு தேர்ட் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரப்போ டம்ளர் க்ளீனாக இருக்கான்னு பாரு, அந்த டம்ளரில் தழும்பு எடுத்துகிட்டு வராத, கீழே சிந்தாமல் எடுத்துகிட்டு வா, இப்படின்றது அந்த அட்வைஸ் நம்மளுக்கு கொடுக்குறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதே வேலையை நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்தப்ப ஒவ்வொரு தடையும் இந்த விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சுருக்க மாட்டோம், இதில் நம்ம கவனம் இருந்திருக்க மாட்டோம். ஸோ இந்தமாரி ஒரு விஷயம் வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு எப்படி அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே வந்து எப்படி உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள். அதாவது நம்மளுக்கு வந்து சொந்த புத்தி இருக்கணும், சொல் புத்தி இருக்கணும். இது 2மே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒருத்தங்க அட்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தம். விச் மீன்ஸ் லைக் நம்மளோட எக்ஸிக்யூஷன்லேயும் நம்மளுக்கு வந்து புவராக இருக்கும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் உட்காந்து 6 மாதம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த 6 மாதத்துலேயும் இந்தமாரி நிறைய பேர் நம்மள்ட்ட நிறைய விஷயத்தில் அந்த ப்ராஜெக்ட் டியூரேஷனில் சொல்லியிருப்பாங்க. கிளைண்ட்லேருந்து நிறைய பேர் நம்மளை பற்றி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பாங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து அவங்க திரும்ப வராங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து நம்ம சீப்பராக இருப்போம். மற்றபடி நம்மள்ட்ட திறமை இருக்குது, நம்ம வந்து ஒரு வேலையை கொடுத்தா நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மார்க்கெட்டில் அவங்களுக்கு வேறு ஆள் கிடச்சிருக்காது, நம்ம சீப்பராக இருந்திருப்போம். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம எவ்வளோ காஸ்ட்டு, நம்ம எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணாலும் நம்மள்ட்ட கஸ்டமர் வரணும் அப்படின்னா, நம்மள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா அந்த கஸ்டமர் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணணும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளை எடுத்து பண்ணணும் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வேலை வருது அப்படின்னா, என்னோடய வேலை வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னோடனே, ஓகே ராகுலோட ஃபோட்டோ போடுறேன், ஏதோ ஒன்று போடுறேன், ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறேன், ஏன் வேலை இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறது இன்னொரு விஷயம். இன்னொரு தடவை என்னென்னா, ஓகே இந்த தம்ப்நெயிலை போட்டால் என்ன நடக்கும், மக்கள் பார்த்தோன்னே கிளிக் பண்ணணும், ஒரு கிளிக் பைட்டாக இருக்கணும் அண்ட் ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ எண்டு கோல் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்கிற வேலை வந்து ஒரு கஸ்டமர் வந்து இதனால் எனக்கு சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்றது தான் எண்டு கோல். என்னோட வேலை வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் ஒரு $5 கொடுங்க, $500 கொடுங்க, $1000 கொடுங்க, என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு போகிறது என் கோல் கிடையாது. ஸோ உங்களோட என் கோல் வந்து நம்மள்ட்ட கொடுத்த கஸ்டமருக்கு ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றத எப்போவுமே பார்த்துக்கோங்க. நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி கைஸ், நம்ம வேலை செஞ்சாலும் சரி, நம்ம வேலை செய்கிறதுக்கு கம்பெனி வந்து $50,000 காசு கொடுக்குது. நம்மளை வச்சு இந்த கம்பெனி $50,000 ப்ராஃபிட்டபுளாக இருக்குதா, மினிமம் $50,000 நம்மளை வச்சு காசு சம்பாதிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களை கம்பெனி வந்து எப்போவுமே ஒரு இன்டர்னல் ப்ராஜெக்ட் ஏதோ சின்ன வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, உங்களை கம்பெனி உங்களை வச்சு வேலை வாங்க முடியல, நீங்கள் பில்லபிளாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் செய்கிற வேலை வந்து எண்டு கஸ்டமருக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கடமைக்கேன்னு சொல்லிட்டு வேலை செய்யாதீங்க. பெரிய கம்பெனிஸில் இது ரொம்ப நார்மலாக இருக்கும். ஸோ அந்தமாரி செய்யாதீங்க, விச் வில் அஃபெக்ட் யூ இன் த ஃபியூச்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னபிலிட்டி டு சேஞ்ச் ரேப்பிட்லி கைஸ். ஒரு விஷயம் ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா உடனே எடுத்து செய்யணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில பேர் வந்து இப்போ என் ஆஃபீஸ்லேயே வந்து நாங்கள் ஸ்விஃப்ட் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி மாறணும். அனௌன்ஸ் பண்ண உடனேயே வந்து எக்ஸ்கோட் அனௌன்ஸ் பண்ண உடனேயே நாங்கள் வந்து ஸ்விஃப்ட் மாறணும். அப்போ வந்து அப்ஜெக்டிவ் சியில் இந்த டெவலப்பர்ஸ் எல்லாருமே ரெசிஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், இட் இஸ் ஓகே, நம்ம ஸ்விஃப்ட்டில் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஸ்விஃப்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் சி ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணலாம். ஒரே ப்ராஜெக்ட்டில் 2 கோடுமே எழுதலாம். ஸோ அப்படி எழுதுகிறப்ப ஏதாவது பிரச்சனைனா அந்த கோடை நம்ம அப்ஜெக்டிவ் சியில் எழுதிப்போம், மற்றபடி வந்து ஸ்விஃப்ட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் டெவலப்பரை புஷ் பண்ணி நான் பண்ணினேன். அதில் 2 டெவலப்பர்ஸ் வந்து இல்லை ராகுல் எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து என்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரியான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கல, ஏன்னா அவங்களோட ஸ்விஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்தமாரி ஒரு சேஞ்சஸ் ஒன்று வருது அப்படின்னா அதை நினச்சி பயப்படாமல் அது இம்மீடியட்டாக நம்ம வந்து எப்படி அதை ரேப்பிடாக சேஞ்ச் பண்ணுறது, நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஸ்ட்ரகிள் அ லாட் சேஞ்சஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வளரணுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கணும் கைஸ். ஒரு நல்ல செடி வளரணுன்னா அது நல்ல உரம், இடம், தண்ணி, காற்று எல்லாம் இருக்கணும். அது இருந்தால் தான் வளரப்போகுது. அதேமாரி நீங்கள் வளர்கிறதுக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும். உங்களோட ஆஃபீஸும் சரி, ஒர்க்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லா சர்க்கிள்லுமே உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு பாருங்கள். அதாவது ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துலேயுமே வந்து நான் போய் பேசுகிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் தைரியமாக வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசலாம். இந்தமாரி ஒன்று பண்ணுறேன், இந்தமாரி ஒன்று பண்ணுறேன், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலாம். ஏன்னா
அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இட் இஸ் வெரி ரிசப்டிவ். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி மெம்பர்ஸ்க்குலாம் ஒரு குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்க வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த குரூப் வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் க்ரோத். அவங்களுக்கு வந்து க்ரோத்தை பற்றி ஒரு மைண்ட் செட் எப்போவுமே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டினா ஒரு ஆசையாக கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்குமே பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அவங்களும் பேசலாம். நம்ம க்ரோத் அப்படின்ற ஒரு இடம் வந்து அந்த இடத்துல ப்ரிடாமினென்ட்லி நம்மளுக்கு அந்த இடத்துல தெரியும். அந்த இடத்துல வந்து கண்டதை வந்து சும்மா சினிமா நியூஸ், கிரிக்கெட் நியூஸ் அதெல்லாம் பேசுகிறதுக்கு அங்கே ரூமே இருக்காது. ஸோ அந்தமாரி உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ஈவன் உங்கள் வீடு கூட எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களோட மைண்ட் செட் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே என்னோடய மைண்ட் செட் வந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு மைண்டு ஃப்ரீயாக இருக்குதா, இல்லை வந்து ஒரே சத்தம் நசனன்ட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதுக்கு என்னாச்சு காசு அந்த இருக்கு என்ன காசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் வந்து வந்தோடனே அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு டாக்கே பேச முடியாது. எப்போ பார்த்தாலும் படத்தை பற்றி பேசுகிறது, இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதையாவது ஒன்று இழுத்து விட்டுட்டு இருக்கிறது, இந்தமாரி இருக்குது அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் மாற்றி உங்களுக்கு க்ரோத்துக்கான என்விரான்மெண்ட் கொடுக்க வேண்டியது உங்களோட வேலை. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை தாண்டி உங்களோட மென்டல் பிஹேவியர் ஒன்று இருக்குது. மென்டல் பேரியர்னு சொல்லலாம். ஸோ என்னால் இது முடியாது, என்னால் இது படிக்க முடியாது, நான் சிவில் இன்ஜினியர் தான், ஐடி எப்படி படிப்பேன், ஏஐ எப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி மென்டல் பேரியர் இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் சரி நம்ம முன்னேறணும் அப்படின்னா ஒரு விஷயம் படித்து தான் ஆகணும்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சரி ஓகே அப்போ வேணால் விடலாம். பட் அது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சிவில் இன்ஜினியர், நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன், என்னமோ 5 மணிக்கு மேலே உட்காந்து ஃபுல்லாக சிவில் இன்ஜினியரிங் புக்ஸாக படிக்கிற மாதிரி ஸோ வெட்டியாக இருக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சா கூட என்னமோ சிவில் இன்ஜினியரிங் நம்ம படித்த நாலேஜெல்லாம் அழிஞ்சிடுற மாதிரி. ஸோ அந்தமாரி வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன் கேஸ். எஸ்பெஷலி லாஸ்ட்டு ஒரு 20-30 இயர்ஸ் என்னோட ஜென்ரேஷன்லேருந்து இந்த இன்ஸ்டியூஷனலைஸ்டு எஜுகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கார் டயர் சேஞ்ச் பண்ண தெரியாது, ஒரு ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண தெரியாது. இதை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோட டயருக்கு முன்னாடி என்னோட வேலை கார் வேலை எல்லாத்தையுமே நான் தான் பார்ப்பேன், பைக் வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன். ஸோ அந்தமாரி வந்து ஒரு பேசிக் மெக்கானிக்ஸு, ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நிறைய பேருக்கு இப்போ தெரியாமல் போயிடுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே அதெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது. ஸோ அந்தமாரி இல்லாமல் நம்மளுக்குள்ளார ஒரு மென்டல் பேரியர் இருக்கக்கூடாது. எந்தெந்த விஷயம்லாம் நம்ம குயிக்காக வந்து இப்போ ஒன்று பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளே அதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது குறுக்கால. அண்ட் அதேமாரி உங்களோட விஷன் வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நிறைய நேரம் வந்து நம்ம போகிற இடம் வந்து நம்மளுக்கு சில நேரம் வந்து கிளியராக இருக்கும், காலையில் கிளியராக இருக்கும், திடீர்னு மத்தியானம் ஈவினிங்லாம் கிளியர் இல்லாமல் போய்டும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன ஃபினான்ஷியல் ப்ரெஷரு அண்ட் சின்ன சின்னதாக டிஸ்ட்ராக்ஷன்ஸு, நம்ம டூம் ஸ்க்ராலிங் இந்தமாதிரி நிறைய விஷயம் குறுக்கால வந்து நம்ம விஷனை வந்து ஒரு மழுங்கடிச்சிரும். அது மேலே ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் தூக்கி எதெல்லாம் உங்கள் விஷனை ப்ளர் பண்ணுதோ அதெல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைங்க. உங்கள் விஷன் எப்போவுமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். விச் இஸ் பேசிக்லி ஐ வாண்ட் பி ரிச், மை பிஸ்னஸ் ஹேவ் டு க்ரோ, எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்யணும், நான் இந்தமாரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது இந்தமாரி ஆசைப்படுறது எதுவுமே தப்பு கிடையாது. அண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அண்ட் அதேமாரி ஃபைனலாக உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது இட்ஸ் அ வர்ஸ்ட் திங் கைஸ். உங்களோட மைனர் ஃபினான்ஷியல் பர்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக இருக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு மாற்றுங்க. ஏன்னா லைஃப் ஸ்டைல் அப்கிரேடுக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் பர்டன் வந்து உங்கள் மைண்டில் ஆக்கியூபை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் லைஃப் ஸ்டைல் அப்கிரேடை கொஞ்சம் கட் பண்ணாலே போதும், யூ வில் பி ஈஸிலி கம் அவுட் ஆஃப் த ஃபினான்ஷியல் பர்டன். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ எனக்கு வந்து இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்றது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன யோசிப்பேன், ஓகே யூடியூப்பில் இந்தமாரி ஒரு வீடியோ போடுவோம், இதை முடிச்சுட்டு இன்றைக்கி எக்ஸ்பெக்டேஷன் அகாடமியில் 2 வீடியோ போட்டேன், ஆர்டிகுலேட் 3 ஸ்டோரி லைன் 360 பற்றி போட்டேன். ஸோ அந்தமாரி ஒரு வீடியோ போடுவோம். அண்ட் அதேமாரி இப்போ நம்ம வர்ச்சோ காயினுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இன்னோவேட்டிவ் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரிசர்ச் பண்ணுறேன், அதுக்கு மேனுஃபேக்சர்கிட்ட பேசுகிறது அண்ட் ஓஜி ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுகிறது, அந்த பார்ட்னர்ஸ்கிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ஃபுல்லாக பாருங்கள் இதை பற்றி யோசித்து இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஐ இன்வெஸ்ட் ஆன் மை செல்ஃப். ஸோ என்னோடய பீஸ் ஆஃப் மைண்டு, என்னோட மென்டல் ஹெல்த்து அண்ட் என்னோட க்ரோத்து, என்னோட ஸ்கில்லு இது எல்லாத்தையும் நான் அப்கிரேட் பண்ணி இது எல்லாத்தையும் நான் லெவல் பண்ணி ஆகணும். ஃபைனலி உங்களோட ஐடியாலஜி கைஸ். நிறைய நேரம் வந்து மக்கள் வந்து நான் பூராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கவர்மெண்ட்டு சரியில்லை, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணல, இவங்க ஹெல்ப் பண்ணல, நான் தப்பான கோர்ஸ் எடுத்துட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு 1008 காரணத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸ் மாதிரி வந்து காசு வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டால் நம்மளுக்கு நிம்மதி போய்டும், இந்தமாதிரி புல்ஷீட்லாம் நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பணக்காரன் எவனாவது இப்படி பேசிட்டு காசு இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணியிருக்கானா? ஸோ காசு இல்லாதவன் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ அவன் ஆக்சுவலி அதை பேசவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறவங்க வந்து தே ஆர் லிவிங் ஹாப்பியர் தென் யூ. காலங்காத்தால் நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாப்லேயே வந்து அத்தனை பேர் நெரிசல் நின்றுருக்குறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா? இல்லை அதே நேரத்தில் வந்து ஐடிசி சோலாவில் ஒரு 50 பேர் வந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து அழகாக பஃபேயில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்குறாங்க. இவங்க 2 பேரில் யாருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், யாருக்கு நிம்மதி இருக்கும், யாருக்கு சந்தோஷம் இருக்கும்? இவங்க 2 பேரில் யார் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பா? இவங்க 2 பேரில் யாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க?
இது எல்லாத்தையும் நீங்கள் போடுங்க. இந்த இந்த ஒரு 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 ஐடியாலஜிஸ், இந்தமாரி ஐடியாலஜிஸ்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. இதெல்லாம் வந்து புவர் பீப்புளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி, மீடியா ஃபார்மில் வரதுக்கான ஒரு ஐடியாலஜி. இதெல்லாம் தூக்கி போடுங்க. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ க்ரோத் இன் யோர் லைஃப், யூ ஹேவ் டு ஹேவ் அ க்ரோத் ஐடியாலஜி. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுவோம் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சியர்ஸ்.